வெல்கம் டு மசாலா குக்கிங் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு காரசாரமான ஒரு பூண்டு சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த சட்னி இட்லி, தோசை, சப்பாத்திக்கு ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். அதுக்கு முன்னாடி மசாலா குக்கிங் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த சட்னி செய்ய ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கப்பு பூண்டு, 3 காஞ்ச மிளகாய், 2 காஷ்மீரி மிளகாய் சேர்த்துருக்கேன். காஷ்மீரி மிளகாய் வந்து கலருக்காக தான் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இது வேண்டானா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. காரம் அதிகமாக வேணும்னா 5லேருந்து 6 காஞ்ச மிளகாய் வரைக்கும் சேர்த்துக்குங்க. இப்போ இதை தாளிச்சுக்கலாம். இதுக்கு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, நல்லா பொரிஞ்சு வந்ததும் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து அரைச்சி வச்ச பேஸ்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. பூண்டு வாசனையும் மிளகாய் வாசனையும் போற வரைக்கும் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ காரசாரமான ஒரு பூண்டு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னியை நீங்கள் 1 வாரம் வரைக்கும் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மசாலா குக்கிங் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மசாலா குக்கிங் சேனல்.